ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். கவுண்டர் அப் கீழே உள்ள பிளேஸ் வந்து கொஞ்சம் மெர்சியாக இருந்தது. ஸோ க்ளீன் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். நீங்கள் அப்படி ஸ்டார்ட் பண்ண போய் அது எங்கே போய் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அன்றைக்கி வந்து புதன்கிழமை ஜயன்குட்டியை ஸ்கூலில் விட்டுட்டு அப்படியே சந்தையில் போய் வெஜிடபிள்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிப்பேன். எல்லாமே லாஸ்ட் மினிட் விலாக்லேயே பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறமா ஜயன்குட்டி பிக்கப் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் டைம் இருந்தனால இதெல்லாம் க்ளீன் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். 12 ஆனதுமே ஸ்கூலில் பிக்கப் பண்ணுறதுக்கு போகும்போது தான் ஃப்ரெஷ்ஷாக மீன் இறால் எல்லாமே கிடச்சிது. வீட்டுக்கு வந்ததும் நான் அதை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த வேலையை வந்து அவர் டேக் அவுட் பண்ணிட்டாரு. ஒரு பக்கம் வெள்ளைப்பூடி ஒரு பக்கம் வெங்காயம்னு சொல்லிட்டு வீடியோ ரெண்டாக்கிட்டாரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, லாஸ்ட் மினிட்ல பார்த்தவங்களுக்கு மட்டும் தான் அது புரியும். இப்போ அரேஞ்ச் பண்ணுறது எல்லாமே நெக்ஸ்ட் டே எடுத்தது தான். அன்றைக்கி ரொம்பவே டயர்ட் ஆகிட்டா. அவர் த்ரோ பண்ணி விளாண்ட அந்த வெங்காயம் வெள்ளைப்பூடெலாம் எடுத்து வச்சு ரொம்ப டயர்ட் ஆகிட்டா. அதுவும் அந்த ஸ்டிக்கர்லாம் பொறுமையாக விட்டணும். ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்துக்கலான்னு அப்படி விட்டாச்சு. அன்றைக்கி இந்த வால்பேப்பர் மீஷோவில் வாங்கியிருந்தேன். லுக் வைஸ் சூப்பராக இருக்குது. டைல்ஸ் மாதிரியே இருக்குது. ஒரு வழியாக எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. இது இப்படியே தான் இருக்குமா அப்படின்னா கிடையவே கிடையாது. நம்ம கம்ஃபர்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம மாற்றிக்கிட்டே இருப்போம். லேடிஸ் அப்படி தானே. சொல்லப்போனால் நெக்ஸ்ட் டேவே எல்லாத்தையுமே மாற்றிட்டேன். நம்ம கம்ஃபர்ட்டை விட குட்டீஸ் கை எட்டுற அளவுக்கு எதுவுமே வைக்க முடியல. இப்போலாம் குட்டீஸ் இருக்கிற வீடு அப்படி தானே. உங்கள் வீட்லேயும் குட்டீஸ்லாம் இப்படி தான் பண்ணுவாங்களாங்கிறத கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.